எல்லோரும் வாங்க. ஏன்டா நீ இங்கே நின்றுட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் நடந்து போச்சு. அது என்னென்னா, இது வந்து செகண்ட் எபிசோட ஒரு ரீகேப். சரிங்களா? இங்கே சைடில் பார்த்துட்டிங்களா? அது வந்து நான் செகண்ட் எபிசோடில் கட்டி வச்சு ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே நான் எடிட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, சரிங்களா, எடிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு 780 MB வந்து கிளியர் பண்ண சொன்னிச்சு. சரி 780 தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளியர் பண்ணலாம். சரி இந்த வீடியோ தான் நம்ம இதுனா பண்ணிட்டோமே, அதனால் இதே டிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிலேட் பண்ணேன். இது கேலரியில் போய்ட்டு நான் டிலேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் எப்பயுமே பண்ணுவேன். அதே மாதிரி இதுலேயும் டிலேட் பண்ணேன். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, எக்ஸ்போர்ட் அதாவது உள்ளே போயிட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நல்லா தான் வந்தது. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு 760 MB கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டுருச்சு. என்னென்னா ஒரு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஒரு 20 MB வந்து கம்மியாகிடுச்சு டிலீட் பண்ணதுக்கு. சரி அப்புடின்னா கேலரியில் நம்ம போனோன்னா கிடைக்கும். ஓகேங்க, இதில் இருக்கும். நம்ம டிலீட் பண்ணதை கூட எடுத்துக்கலாம். அங்கே வந்துட்டு நான் வந்து அதுலேயும் போய் டிலீட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டெல்லாம் அடித்து நல்லா தான் ஆணுச்சு. சரின்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்க்கலான்னு பார்த்தா என் வாய்ஸ் மட்டும் கேட்குது அப்படியே பிளாக்காக. ஹலோ கைஸ், வெல்கம் டு த S2 ஸ்கொயர் கேமர் அப்படின்னு கேட்குது. வெறும் பிளாக்காக இருக்குது பேக்ரவுண்டு. வீடியோவே ஓடல, வெறும் ஆடியோ மட்டும்தான் ஓடுது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன் தப்பா அவங்க தப்பா என்னன்னே தெரில. எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. செகண்ட் எபிசோடே வீடுனா கட்டி வச்சுருந்தேன். வீடு கட்டி அந்த எபிசோடு வந்து ஒரு 13 நிமிஷத்துக்கு இருந்தது. சரி எதுக்கு இந்த வீடியோனா, வீடு கட்டுறது தான் காட்ட முடியல, டோர் வச்சு வைக்கிறது காட்டுவோமேன்னு சொல்லிட்டு இந்த கட்டையை எடுக்க வந்துட்டேன். கதவு தான் வைக்கணும். கதவை வச்சுட்டு நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஹவுஸ் டூர் காமிக்கிறேன், சரிங்களா? அப்புறம் வாய்ஸ் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது ரொம்பவுமே கம்மி லோவாக இருக்குன்னீங்க. அது கொஞ்சம் இந்த வாய்ஸில் பாருங்கள். ஏன்னா இது வந்து ஆப் மாற்றிட்டேன் நான். கீழே அந்த சிம்பிள் தெரியும். எடிட் பண்ணது இதுதான், ஆனால் வாய்ஸ் கொடுத்தது மட்டும் வேறு ஆப்பு, சரிங்களா? ஓகே, இப்போ போவோம். நம்ம கஷ்டமாகி போச்சு. என்ன சொல்கிறேன், எனக்கு எடிட்னா பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் போயிடுச்சுங்க. எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. கீழே ட்ரைடன்ட்டு இவன் ஜாம்பி, அவன் பேர் இருந்து போச்சு. ஜாம்பி தான் அவனை கொடுங்க. சரி தான் வீடு நல்லா இருக்குங்களா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த வீடை திறக்கும்போது எல்லோரும் ஆட்டை தான் வெட்டுவாங்க. நான் 2 க்ரீப்பரை வெட்டியிருந்தேன், தெரியுங்களா? எப்படி சூப்பராக 2 க்ரீப்பர், அதுவும் வெடிக்காமல். எப்படி வெடிக்காமலே கொன்னேன் 2 க்ரீப்பரு. இந்த ஆக்ஸ் வச்சு தான். சரி வாங்க, நான் உங்களுக்கு டோர் வைக்கிறேன். சரி வீட்டுக்கு டோர் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். உள்ளே போயிட்டே அதுவும் நம்ம எதுக்கு இந்த கட்டை எடுத்துகிட்டு வந்தோன்னா, இந்த கட்டை டோர் நல்லா இருக்குங்க. ஒரு வின்னிங் ஸ்டைலில் கொடுக்கும். லுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஆட்டுறது இருக்கும்ல, ஒரு கைப்பிடி, நல்லாயிருக்கும் இந்த ஆட்டுறது. இதோ இந்த சர்க்கிளாக இருக்கே, அதுதான் சொன்னேன். செம்மையாக இருக்கா? வீடு எந்த ஸ்டைலில் இருக்குதுன்னு சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லலாம். அப்புறம் உள்ளே பார்த்தீங்களா, வில்லேஜ்லேருந்து அடித்து பிடிங்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வில்லேஜில் போயிட்டு அப்புறம் செடி எப்படி வச்சேன்னா, அந்த மரத்துலேருந்து கீழே கொட்டும்ல இலை, அது எல்லாத்தையும் கிராஃப்டிங் டேபிளில் 9க்கு அப்படியே 9ஆக வச்சிங்கன்னா வந்துடும். 9னா அப்படில அது பேர் என்ன, நம்ம ஜஸ்ட்டு டைமண்ட் பிளாக்னால் செய்கிறதுக்கு டைமண்டு 9 வைப்போம்ல, அது மாதிரி வச்சிங்கன்னா வந்துடும். மேலே பார்த்தீங்களா மாடி, வியூ செம்மையாக இருக்குங்க இங்கேருந்து பார்த்தா. அப்புறம் மேலெலாம் இந்த மாதிரி தான் கட்டியிருக்கேன். மேலெல்லாம் இந்த மாதிரி கட்டிட்டு வியூ செம்மையாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தோம். அப்புறம் இங்கே வாங்க, இங்கே பார்த்தீங்களா உள்ளே என்னென்ன இருக்குன்னு. அது வந்து போன எபிசோட் அங்கே மேப்லேருந்து எடுத்தேன்ல, அந்த போர்ட்லேருந்து, அந்த மேப் இங்கே பக்கத்தில் தான் இருந்து, வீட்டுக்கு பக்கத்தில், ரொம்பவுமே பக்கத்தில் தான். ஒரு 100 பிளாக் தள்ளி இருக்கும். இந்த 2மே எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் போட்டிருக்கிற அயன் ஆர்மரெல்லாம் அதில் தான் எடுத்தேன். வாங்க, உங்களுக்கு நான் வந்து இதாக காமிக்கிறேன். இப்போ என்ன ஒரு இது ட்ரோன் ஆங்கிளில் காமிக்கிறேன், நல்லாயிருக்கும். வாங்க, பசிக்க வேறு செய்யுது. சரி சாப்பிட்டோம், அப்புறம் கொஞ்சம் தானே. இப்போ நான் ரியல் லைஃப்பில் சொல்லலை, கேமில் தான் சொன்னேன், சரிங்களா? கதை சாத்திடுவோம். அப்புறம் இதுலேயும் பாதி வீடியோ டிலீட் ஆகிடுச்சுங்க. ஃபுல்லாக காமிக்க முடியல. ஹோம் டூரை உள்ளே போகிறதெல்லாம் செம்மையாக இருக்கும். வாங்க பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.
எடுத்து முடிச்சிட்டேன் சரிங்களா. அப்புறம் இங்கே கண்ணாடி உடச்சி விட்டேன் தெரியாமல், அதையும் சரி பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல நான் வீடியோ முடிச்சிக்கலான் இருக்கேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரேட்டிங் கொடுங்க. கமெண்ட்டே யாரும் பண்ண மாட்டேறீங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க. இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆன்ல வைங்க. நீங்கள் என்ன பண்ணால் தான் நான் ஒரு பெரிய யூடியூபராக ஆக முடியும். எக்கச்சக்கமான வீடியோலாம் என்னால் போட முடியும். நிறைய கேம்லாம் விளையாண்டு போட முடியும். பிசியில் வீடியோ போட முடியும். மெயினாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான். அது எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தான் அது எல்லாத்தையும் பார்க்கணும் சரிங்களா. இந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு புது யூடியூபர்னால் வந்தாங்கன்னா நீங்கள் தான் எங்களை வழி நடத்தி ஒரு இதுக்கு பெரிய ஆளாகணும். சரி, பாய்.